செல்லம்மா, லக்ஷ்மி எல்லாருமே வீட்ல இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேந்திரன் கேட்குறாரு, "என்ன உங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் கேட்குறாரு. "எதுவும் சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அப்படியே கண்ண காட்டுறாங்க. "இல்லையே, பிரச்சனை எதுவுமே இல்லையே. இல்ல உங்களோட முகம் சரியாவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்றாரு. அங்கேருந்து சித்து வராரு. வந்தோனே, "நான் பேசிட்டேன். நான் வந்து அந்த அதிகாரிங்கிட்டலாம் பேசிட்டேன். வேற ஒரு QCய அனுப்ப சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு சித்து. அத கேட்டோனே, "என்னாச்சு? எதுவுமே என்கிட்ட சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் கேட்குறாரு. "சித்து, நீயாவது உண்மையை சொல்லு." அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செல்லம்மா கண்ணை காட்டுறாங்க. "எதுவுமே சொல்ல வேண்டாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு. "செல்லம்மாவை பார்க்காத சித்து, என்கிட்ட உண்மையை சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு சித்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. குவாலிட்டியிலேருந்து வந்தாங்க, எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிட்டு துணியை கிழிச்சு பார்த்தாங்க. "நீங்கள் வந்து குவாலிட்டி பாஸ் ஆகாது, எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் ரிப்போர்ட் எல்லாமே குவாலிட்டி சரியில்லைன்னு தான் அனுப்புவோம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சித்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மகேந்திரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. "இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இது எல்லாமே கண்டிப்பாக மேகா தான் பணம் கொடுத்து பண்ணியிருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. "சரி, இப்போ பண்ணிட்டா, இன்னொரு வாட்டி குவாலிட்டி வரும்போது கண்டிப்பாக அதுக்கு அவங்களுக்கும் பணம் கொடுத்து மேகா வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்?" அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. "இல்லை, நம்ம நம்பிக்கையை தான் வைக்கணும், வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு மகேந்திரன். எதுவுமே சொல்லலை. அடுத்த நாள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக QC வரேன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சித்து சார். அப்போ உடனே செல்லம்மா சொல்கிறாங்க, "உண்மையாவா சார்? நல்லபடியாக நடக்குமா? அவங்க குவாலிட்டி பாஸ் பண்ணிவிடுவாங்களா? கரெக்டாக தான் இருக்குல்ல, நம்ம எல்லாமே நல்லா தான் சார் பண்ணுறோம், ஏன் சார் இப்படி நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லை செல்லம்மா, இது எல்லாமே வந்துட்டு பணம் கொடுத்து ஏதோ பண்ண சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதில் எதுவுமே உண்மை கிடையாது. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தவங்க வருவாங்க. கண்டிப்பாக அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. "இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது சார். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்குமா? ஏன்னா நம்ம இவ்வளோ உழைப்பு இதில் போட்டிருக்கோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி எல்லாருமே சொல்கிறாங்க. "அமைதியாக இருப்போம். கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு நல்ல வழி தான் காட்டுவார்." அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லம்மா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குவாலிட்டி செக் பண்ணுறவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகேந்திரன் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக தைக்கணும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் வராங்க. அந்த குவாலிட்டி ஆஃபீஸர் வராங்க. வந்தோடனே, "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்து அவங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு வராரு. அப்போ சுற்றி பார்க்குறாங்க. எல்லா துணியும் பார்த்துட்ருக்காங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு.